தமிழ்நாட்டில் இருந்தே என்னை யாரும் அவ்வளவு எளிதிலே அகற்றிவிட முடியாது. யாருக்காவது பிடிக்கலைங்கிறதுக்காக நான் அரசியல் துறவரமும் போக முடியாது. ராஜ்கமல் பிலிம்ஸ் இன்டர்நேஷனல் உலகநாயகன் கமலஹாசன் வழங்கும் சிவகார்த்திகேயன் நடிக்கும் அமரன் அக்டோபர் 31 தீபாவளி முதல் உலகமெங்கும். என்ன பிடிக்கலாம், சில பேருக்கு, சில பேர் பிடிக்காம போகலாம். ஆக 1977 இருந்து ஏறக்குறைய 50 ஆண்டுகளாக அரசியல் ஆற்றி வருகிற என்னை அரசியலில் இருந்து அப்புறப்படுத்த எவனுக்கும் சக்தி கிடையாது. அதை நிச்சயமாக யாராலும் செய்ய முடியாது. தமிழ்நாட்டிலே என்னுடைய அரசியல் பணி என் உயிர் இருக்கிற வரைக்கும் அரசியலில் தான் இருப்பேன். அரசியல் தொடரும். அதனால் யாரையும் காணாமல் ஆக்கிட முடியாது. கடவுள் ஒருவரால் தான் ஆக்கவும் அழிக்கவும் முடியுமே தவிர மனிதர்களால் யாரையும் அழிக்கவும் முடியாது, ஆக்கவும் முடியாது. அதே மாதிரி மாவட்டத்தில் இருக்கிற பஞ்சாயத்தில் ஒரு 10 மாவட்ட பஞ்சாயத்து தலைவர் இருந்தால் எப்படி இருக்கும்? ஸோ இதெல்லாம் ஒன்றுமே இல்லாமல் கட்சி வளர்க்குறதுனா எப்படி வளர்க்க முடியும்? வளர்க்க முடியாது. இந்த மாதிரி கூட்டம் போட்டுகிட்டே இருக்கலாம், அது வேறு விஷயம். கூட்டம் போட்டால் மட்டும் கட்சி வளர்ந்துடாது. கீழே அடிப்படை அம்பேத்கர் என்ன சொன்னார்? அதிகாரம் இல்லாத மக்களுக்கு அதிகாரம் கொடு. அதிகாரம் கொடுத்தா தான் அவன் மக்களுக்கு தொண்டு செய்ய முடியும். வெறும் ஆளால் ஒன்றும் பண்ண முடியாது, எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும். ஸோ அதிகாரம் கொடுக்கணும். அதிகாரம் அரசாங்கத்தில் அதிகாரம், உள்ளாட்சியில் அதிகாரம், நகராட்சியில் அதிகாரம். அந்த அதிகாரங்களை பெறுகிற விதத்தில் நம்முடைய அகில இந்திய தலைமையும் யோசிக்க வேண்டும். மாநிலத்திலேயே சகோதரி இளங்கோவும் நான் எல்லோரும் அவரவர்கள் காலகட்டத்தில் பேசி இந்த மாதிரி சதவீதங்களால் வாங்க முடியலை, இந்த மாதிரி பெர்சன்டேஜ்லாம் வாங்கலை. தமிழ்நாட்டில் இன்றைக்கி எத்தனை சேர்மன் இருக்காங்க? அநேகமாக ஒன்றுமே இல்லைன்னு நினைக்கிறேன். 400 யூனியன் சேர்மனில் எனக்கு செல்வம் தெரியும், கணக்கு வச்சுருப்பாரு. கன்னியாகுமரியில் 1 2 இருக்கா? ஸோ 450 கன்னியாகுமரியில் ஆட்சி. கன்னியாகுமரியில் 1 2 வரது ஆட்சியம் இல்லை. ரூபி இருக்காருங்க. செங்கத்தில் ஒன்றா இது மாதிரி ஒரு 400 400 சொச்சத்தில் 3 மாவட்ட பஞ்சாயத்தில் எங்கேயாவது 1 2 கொடுத்தாங்களான்னு தெரில எனக்கு. இதெல்லாம் நம்ம கவனம் செலுத்த வேண்டிய ஏரியா. அதுக்காக சொல்கிறேன், நாம் கவனம் செலுத்த எதிர்காலத்தில் இந்த கட்சியை மேலும் வளர்ப்பதற்கான பணிகளிலே முக்கியமான பணிகளாக இவை இருக்கும். இவை செல்வப்பிறந்தை மட்டுமல்ல, நாங்கள் எல்லோரும் சேர்ந்து இணைந்து இதற்கான முயற்சியை மேற்கொள்வோம். அகில இந்திய தலைமையிடத்திலே எல்லாரும் சொல்லுவோம், வற்புறுத்துவோம். நம்முடைய கூட்டணி வலுவாக இருக்கிறது, சிறப்பாக இருக்கிறது. 40 இடங்களிலேயும் மகத்தான வெற்றியை பெற்றிருக்கிறது. பெருந்தலைவர் காமராஜர் எப்படி மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தாரோ, புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் எப்படி சத்துணவு திட்டத்தை கொண்டு வந்தாரோ, அதுபோல் இன்றைய முதலமைச்சர் தளபதி சகோதரர் ஸ்டாலின் அவர்கள் காலை உணவு என்கிற சிறப்பான திட்டத்தை கொண்டு வந்து அவரும் இந்த 2 தலைவர்கள் மாதிரி எல்லோரும் பாராட்டக்கூடிய இடத்தை இன்றைக்கு பெற்றிருக்கிறார். பல்வேறு சிறப்பான பணிகளை, இலவச பேருந்துகள், 1000 ரூபா பணம், இந்த மாதிரி பல நிகழ்ச்சிகளை அவரால் முடிந்த காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார். கொடுத்த வாக்குறுதிகளிலே மீத காலங்களிலே நிறைவேற்றுவார். எனவே இப்படி கூட்டணி ஒரு பக்கம் சிறப்பாக நெருக்கமாக செயல்படுகிறது. அதே வேளையில் கூட்டணி கட்சிகளும் வளர வேண்டும். அந்த வகையிலே நம்முடைய கூட்டணி இணைந்து எதிர்காலத்தில் ஈக்குவலாக எல்லோருக்கும் நன்மை பெறுகிற விதத்தில் இந்த ஆட்சி தொடர்ந்து நடைபெற காங்கிரஸ் அதற்காக பாடுபட வேண்டும். நாங்களும் அதற்காக உங்களுக்கு துணையாக இருப்போம். இங்கே வந்திருக்கிற எல்லா தோழர்களுக்கும் மீண்டும் நன்றி. 5 ஆண்டுகள் என்னை நாடாளுமன்ற உறுப்பினராக பணியாற்ற வாய்ப்பு தந்த உங்கள் எல்லோருக்கும் கோடான கோடி நன்றியை மீண்டும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். 5 ஆண்டுகளில் என்னால் முடிந்த பணிகளை செய்திருக்கிறேன். வரலாற்று சிறப்புமிக்க பணி என்றால் எனக்குரிய 10 ஆண்டு செய்ய முடியாமல் கிடந்த ரயில்வே மேம்பாலத்தை என்னுடைய முயற்சியாலே மத்திய அமைச்சரை சந்தித்து கட்டி முடித்திருக்கிறேன். இதுபோல் பலவற்றை நான் சொல்ல முடியும். எம்பி நிதியிலே இருந்து இங்கே பல்வேறு ஊர்களுக்கும் என்னால் முடிந்த பணிகளை செய்திருக்கிறேன். அதற்கு அடுத்து இந்த தொகுதியிலே இன்னும் பல செய்திகளை இந்த தடவை வாய்ப்பு கிடைத்திருந்தால் செய்ய வேண்டும் என்கிற உணர்வோடு இருந்தேன். அதற்கான வாய்ப்பு இல்லை, அதை பற்றி பரவாயில்லை. அதனால் நம்முடைய பணி தேர்தலில் எனக்கு ஒன்றும் புதுசும் இல்லை. ஏற்கனவே 2004 எம்பியாக இருந்தேன், மந்திரியாக இருந்தேன். அப்போ ஜெயலலிதா முதலமைச்சர். மந்திரியாக இருந்த எனக்கு, எம்பியாக இருந்த எனக்கு சீட் இல்லை. அப்பவும் பேசாமல் தான் இருந்தேன். காங்கிரஸில் நான் சேரும்போது ராஜ்யசபா எம்பியாக சேர்ந்தேன். ராஜ்யசபா எம்பியை ரிசைன் பண்ணிட்டு சேர்ந்தேன். 5 வருஷம் 5 ரூபா மெம்பராக தான் இருந்தேன்.
5 ரூபா மெம்பராக தான் 5 வருஷம் இருந்தேன். வெளிப்படையாக சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. ஒரு நாள் ராகுல் காந்தி அவர்களை போய் பார்த்தேன். ஏன் சார் என்னை காங்கிரஸில் சேர்த்தீங்கன்னு கேட்டேன். காங்கிரஸில் என்ன ஏன் சேர்த்துக்கிட்டீங்க? சும்மா இருக்கிறதுக்காக நான் காங்கிரஸுக்கு வரலையே, வேலை பார்க்குறதுக்கு தான் வந்தேன் அப்படின்னு கேட்டேன். அவர் சொன்னார், உடனே ராகுல் காந்தி சொன்னார், மாநில செயலாளர் ஒரு நிமிஷம், ராகுல் காந்தி கேட்டேன். அவர் ராகுல் காந்தி என்ன கேட்டார், நீங்கள் ஏன் காங்கிரஸுக்கு வந்தீங்கன்னு கேட்டார். ஒய் யூ கேம் டு காங்கிரஸ், இதெல்லாம் ஒரு வார்த்தை, அப்படியே அவர் சொன்ன வார்த்தையை சொன்னார். ஒய் யூ கேம் டு காங்கிரஸ் சொன்னார். நான் சொன்னேன் பிகாஸ் ஆஃப் யூ சார் அப்படின்னு சொன்னேன். உங்களால் தான் சார் நான் வந்தேன், உங்களை பார்த்து பேசிட்டு உங்களை நம்பி தான் வந்தேன் அப்படின்னு சொன்னேன். நான் அடுத்த நாள் பார்க்குறேன், அகில இந்திய செயலாளராக போட்டு ஆந்திரா தெலுங்கானாவுக்கு அகில இந்திய செயலாளராக போட்டார். 2-3 வருஷத்துக்கு மேலே இருந்தேன். அப்புறம் ஒரு நாள் பார்த்து சொன்னேன், சார் நான் வேறு மாநிலத்தில் சுற்றி என்னங்க பிரயோஜனம், 50 வருஷமாக தமிழ்நாட்டில் இருக்கேன், தமிழ்நாட்டில் ஏதாவது வாய்ப்பு கிடைச்சா தானே ஏதாவது கட்சி வளர்க்க முடியும்னு சொன்னேன். உடனே தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவராக கொடுத்தார். அதுக்கடுத்து பாராளுமன்ற உறுப்பினராக அவர் தான் கொடுத்தார். அவர் சொல்லி கம்பல் பண்ணி தான் வாங்கி கொடுத்தார் போன தடவை திருச்சியில் நிற்கிறதுக்கு. அதனால் பதவிகள் வரும் போகும், அதை பற்றி பிரச்சனை கிடையாது. தொடர்ந்து ராகுல் காந்தி அவர்கள் நாம் எல்லோரும் ஆசைப்படுவதைப் போல எதிர்காலத்தில் பிரதமராக வருகிற விதத்தில் நம்முடைய பணிகளை தொடர்வோம் என்று கூறி உங்களுக்கு நான் மீண்டும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். திருச்சி, புதுக்கோட்டை, ஏன் தமிழ்நாட்டில் இருந்தே என்னை யாரும் அவ்வளவு எளிதிலே அகற்றிவிட முடியாது. யாருக்காவது பிடிக்கலைங்கிறதுக்காக நான் அரசியல் துறவரமும் போக முடியாது. என்னை பிடிக்கலாம் சில பேருக்கு, சில பேர் பிடிக்காமல் போகலாம். ஆக 1977 எனக்குரிய 50 ஆண்டுகளாக அரசியல் ஆற்றி வருகிற என்னை அரசியலில் இருந்து அப்புறப்படுத்த எவனுக்கும் சக்தி கிடையாது. அதை நிச்சயமாக யாராலும் செய்ய முடியாது. அதெல்லாம் தாண்டி அரசியல் செய்ய எனக்கு தெரியும், செய்வேன். தமிழ்நாட்டில் என்னுடைய அரசியல் பணி என் உயிர் இருக்கிற வரைக்கும் அரசியலில் தான் இருப்பேன், அரசியல் தொடரும். அதனால் யாரையும் காணாமல் ஆக்கிட முடியாது. கடவுள் ஒருவரால் தான் ஆக்கவும் அழிக்கவும் முடியுமே தவிர மனிதர்களால் யாரையும் அழிக்கவும் முடியாது, ஆக்கவும் முடியாது. ஆக இந்த திருச்சி என்னுடைய மையப்பகுதியாக எப்போதும் இருக்கும், என்னுடைய அரசியல் மையமாக இருக்கும். திருச்சி, புதுக்கோட்டை, ராமநாதபுரம் தென் மாவட்டங்களிலே அதிகமாகவும், தமிழ்நாடு முழுதும் என்னுடைய சுற்றுப்பயணங்கள் வாயிலாகவும், காங்கிரஸ் தலைவர் காங்கிரஸுக்கு துணை நிற்பதன் வாயிலாகவும் என்னுடைய மீதம் இருக்கிற கால அரசியல் பணிகளை தொடர்வேன் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்து அனைவருக்கும் நன்றி கூறி அமர்கிறேன். நன்றி, வணக்கம். ராஜ்கமல் பிலிம்ஸ் இன்டர்நேஷனல் உலகநாயகன் கமலஹாசன் வழங்கும் சிவகார்த்திகேயன் நடிக்கும் அமரன் அக்டோபர் 31 தீபாவளி முதல் உலகமெங்கும்.